யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அபூர்வ தொலைபேசி. நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது ஒரு முறை எங்கள் வீட்டு தொலைபேசி பழுதாகி இருந்தது. 25 நாட்களாக பழுது பார்க்கும் தொலைபேசி துறை நபர்கள் வந்து சரி செய்து பார்த்தார்கள். ஆனாலும் பழுதை நீக்க இயலவில்லை. ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்தனர். ஆனால் ஏனோ தொலைபேசியில் ஏற்பட்ட பழுது நீங்க மாட்டேன் என்று அடம்பிடித்தது. தொலைபேசி பழுதடைந்ததால் எங்களை எளிதில் யாரும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இப்படி இருக்கும் சமயம் நான் மதிய உணவை முடித்துவிட்டு சற்று களைப்பாறுவதற்காக படுத்தேன். அப்போது திடீரென்று தொலைபேசி மணி அடித்தது. தொலைபேசி அலுவலகத்திலிருந்து கூப்பிடுகிறார்கள் போல என்று எண்ணி ஆச்சியிடம், யார் என்று பார் என்றேன். ஆச்சி தொலைபேசியில் பேசியதோ ஆசிரமத்தில் சாமியுடன் இருக்கும் ராஜ்மோகன் அவர்களிடம். ராஜ்மோகன் பேசுகிறார் என்றதும் நான் தொலைபேசியை வாங்கி பேசினேன். அப்போது ராஜ்மோகன் செட்டியார், உங்களிடம் உள்ள பகவானின் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வரச் சொல்கிறார்கள் என்றார். நானும் என்னிடம் இருந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு சென்றேன். சூரியனின் வெண்மையான கதிர்கள் வானில் பறந்து பூமியில் வெப்பத்தை பொழியும் மதிய வேளை ஆசிரமம் வந்து பகவானை வணங்கி நான் கொண்டு வந்த புகைப்படங்களை சாமியிடம் கொடுத்தேன். சாமி புகைப்படங்களை ஏன் கேட்கிறார் என்று யோசித்தேன். நான் யோசித்தது பகவானுக்கு தெரிந்து விட்டது போலும். சாமி என்னிடம் சிரித்து கொண்டே, செட்டியார், இத்தாலியில் என் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இத்தாலியில் இந்த பிச்சைக்காரனின் சிலை ஒன்றை வைக்கப் போகிறார்கள். அதற்காகத்தான் உங்களிடம் உள்ள புகைப்படங்களில் சிலவற்றை தேர்வு செய்து அனுப்புவதற்கு கேட்டேன் என்றார். நானும் சரி சாமி என்றேன். பின்பு ஆசிரமத்தில் சிறிது நேரம் சாமியிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். அப்போது ஆச்சி சாமியை தரிசனம் செய்ய போக வேண்டும் என்று சொன்னது நினைவுக்கு வர ஆச்சியை ஆசிரமம் வரச் சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆசிரம தொலைபேசியில் இருந்து வீட்டுக்கு தொடர்பு கொண்டேன். தொடர்பு கிடைத்தது. ஆனால் ஆச்சி தொலைபேசி எடுத்து பேசவில்லை. சாமி என்னை தொடர்பு கொண்டபோது வீட்டு தொலைபேசியில் தான் பேசினேன். எனவே பழுது நீங்கிவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் ஆசிரமத்திலிருந்து ஆச்சிக்கு ஃபோன் தொடர்பு கொண்டேன். ஆனால் ஆச்சி என்னிடம் பேசவில்லை. ஏன் என்று தெரியவில்லை என்று நினைத்தவாறே நான் ஆச்சியை ஆசிரமத்துக்கு அழைத்து வர அங்கிருந்து வீட்டுக்கு கிளப்பினேன். வீட்டுக்கு வந்து ஆச்சியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நீ எடுத்து பேச மாட்டியா என்று சிறிது கோபமாக கேட்டேன். அதற்கு ஆச்சி, நீங்கள் கூப்பிட்டீர்களா? தொலைபேசி அழைப்பு மணி ஒலிக்கவே இல்லையே என்றார்கள். நான் இதை கேட்டதும் ஸ்தம்பித்து போனேன். அப்போ தொலைபேசி பழுது நீங்கப்படவில்லையா என்று தொலைபேசியை சோதித்து பார்த்தேன். தொலைபேசி பழுதாகத்தான் இருந்தது. மறுநாள் ஜஸ்டிஸின் உதவியோடு தொலைபேசியை சரி செய்தோம். கடவுள் நம்மை தொடர்பு கொள்ள அவருக்கு இயற்கை ஒன்றும் போதுமே. எதற்கு ஊடகம்? ஐம்பூதங்களும் பகவான்தான் என்று உணர்ந்தேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவானின் லீலைகளே லீலை. பகவானின் அரவணைப்பில் நம் அனைத்து பேர்களும் இளைப்பாறிக்கொண்டே இருக்கட்டும். இளைப்பாறுவோம். பகவானின் அரவணைப்பிலேயே என்றும் இருப்போம்.